இளமதி, இளமதி, யாருமா உனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணது? யாரு பரமா இளமதியை கடத்திட்டு போனது? நாம எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என் மேல ஜூஸ் கொட்டிடுச்சு. அத க்ளீன் பண்றதுக்கு ரூம்க்கு போனப்போ ரூம் ஏற்கனவே திறந்திருந்துச்சு. என்ன ஏதுன்னு குழப்பத்துல நிக்கும் போதுதான் யாரோ பின்னாடி இருந்து மயக்க மருந்து கர்ச்சீஃபை வச்சு என் முகத்துல அழுத்துனாங்க. அப்ப மயங்கி விழுந்தவதான். அதுக்கப்புறம் பரம என்னை காப்பாத்த வரும்போதுதான் நான் கண்ணு முழிச்சனே. பரமனோட குரலும் எனக்கு கேட்டுச்சு. இளமதியை கடத்தின அந்த லாரி டிரைவரையும் கிளீனரையும் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. போலீஸ் அடிக்கிற அடியில இன்னும் கொஞ்ச நேரத்துல அது யார் என்னங்கிற உண்மையை சொல்லிடுவான். அவங்க எல்லாரும் வாயே திறக்க மாட்டாங்க பரமா. அது எப்படி சொல்ற? அவங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த காரியத்தை செய்ய சொன்னவங்க உங்க கழுத்தை அறுத்தாலும் என்னை காமிச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க. ஒருவேளை அவங்க பேரை சொன்னா அவங்க கழுத்தை இவங்களே அறுத்துருவாங்க. புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. நீ சொல்றது இந்த ரிஷிய தானே? ரிஷி தானே இதை பண்ணது? பரமா, நான் இதை பண்ணலன்னு சொல்றேன்ல. ஏ நீ தாண்டா, எனக்கு அது நல்லா தெரியும். இல்ல பரமா, ரிஷி இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன கடத்தினது வேற ஒருத்தவங்க பரமா. அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு இளமதி? யார சொல்ற? என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? இவனை விட்டா வேற யாரு இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? அது வேற யாரும் இல்ல, அது இவங்கதான், இவங்கதான், இவங்களே தான். நீ யார அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிட்டு இருந்தியோ அதே கலாமா தான். ஏய், என்னடி வளர? சண்டைக்கோழி, என்ன பேசிட்டு இருக்க? ஏய், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சதான் பேசிட்டு இருக்கியா? ஏய், அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க. இங்க பாரு, நம்ம கல்யாணம் பெரிய லெவல்ல நடக்கணும்னு அம்மா ரொம்ப ஆசையோட இருக்காங்க. தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் பேசாத. இப்படி அவங்க மேல அபாண்டமா பழி போட்டா அவங்க மனசு என்ன பாடுபடும்? உன் மேல அவங்க எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க தெரியுமா? பரமா, தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. ஏய், என்ன எப்படி பேசுற? பரமா, இளமதியை கடத்திட்டு போனதுல அவளுக்கு தலையில ஏதோ அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சம்பந்தமே இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இருங்கம்மா, இளமதி அநியாயமா அம்மா மேல பழி போட்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் ஏன் அமைதியா இருக்கணும்? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னம்மா இளமதி இது? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அடங்கி அடங்கி போயிட்டே இருந்தா இப்படியே அடங்கி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நான் இந்த இடத்துல உண்மையை சொல்லலன்னா என்னையும் பரமனையும் காப்பாத்திக்கவே முடியாது. நான் சொல்லிதான் ஆகணும். பரமா, உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏய், என்ன இளமதி, என்ன சொல்ற? நான் எதுக்கு உன்னை தடுக்கணும்? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இங்க பாருங்க, நான் பரமனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு
நேருக்கு நேரா நீங்க சவாலே விட்டுருக்கீங்க. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரது உங்களுக்கு பிடிக்கல. அதான். இங்க பாரு இளமதி, நீயா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்க. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும், பரம கூட சேர்ந்து நல்லபடியா வாழணும்னு நினைச்சதுக்கு பா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். பரமா, நான் கிளம்புறேன்டா. மா இருங்கம்மா, நீங்க எங்கேயும் போக கூடாதுமா, இருங்க. இளமதி, என்ன நீ பேசுறது ரொம்ப தப்பு சொல்லிட்ட. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத. நீ வேற என்ன வேணாலும் சொல்லு, நான் சரின்னு ஒத்துக்குவேன். ஆனா எங்க அம்மாவை போய் இப்படி சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, என் உடம்புல ஓடுற ரத்தத்துல கூட அவ்வளவு விசுவாசம் இருக்கு அவங்க மேல. என்னைக்குமே நான் நல்லா இருக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு அவங்க எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? நான் கல்யாணமே வேணான்னு சொன்னப்ப கூட நீ கல்யாணம் பண்ணிக்க போறமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு விருப்பப்பட்டவங்க. அந்த நேரத்துல நான் ஒன்ன விரும்புறேன்னு சொன்னப்ப அவங்க தான் சரின்னு சொல்லி சம்மதிச்சு கல்யாணமும் பண்ண சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள போய் வேணாம் இளமதி, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத. பரமா, எதுக்கும் நான் விளக்கம் கொடுக்கிற நிலையில இல்ல. இவ்ளோ பேருக்கு முன்னாடி என்னால எதையும் பேசவும் முடியல. ஆனா ஒண்ணு, எனக்கு அவங்க மேலதான் சந்தேகம் இருக்கு. சந்தேகம் என்ன, அதுதான் நிஜம். சரிடா பரமா, நான் எங்கேயும் போகல, நான் இங்கேயே இருக்கேன். உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும், எனக்கு அது போதும்டா. பரமன் தான் என் புள்ளைய விட மேலுன்னு நினைச்சேன் பாரு. அந்த நினைப்ப வந்ததுமே இவ குழி தோண்டி புதைக்கிறா. நான் என்ன பண்ணட்டும்? நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னு காட்டணும்னா நான் இந்த நேரத்துல அமைதியா தான் இருக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நடக்கட்டும், நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கட்டும். பார்த்தல்ல அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு பேசுறாங்கன்னு. என்ன இளமதி? சரி, உன் வழிக்கே வரேன் பரமா. அவங்க பண்ணலனே வெச்சுப்போம். ஒரே ஒரு தடவை உன் தலை மேல அடிச்சு நான் இளமதிய கடத்தலன்னு அவங்கள சத்தியம் பண்ண சொல்லு. என்ன உளறிட்டு இருக்க? அவங்க தப்பே பண்ணாதப்ப அவங்க எதுக்காக சத்தியம் பண்ணணும்? அவங்க பண்ணணும், பண்ணா நான் நம்புறேன். ஏய், என்ன இளமதி பேசுற? நிறுத்து பரமா. இப்ப என்ன, சத்தியம் தானே பண்ணணும்? வேணாமா பரமா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். வேண்டாமா, அதெல்லாம் வேண்டாம். இப்ப நீங்க இதுக்கு சத்தியம் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்களே இதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். இளமதி, வேண்டாம். இவ்வளவு பேருக்கு முன்னாடி சத்தியம் கேட்கறியே. அம்மா எலெக்ஷன்ல நிக்க போறாங்க, அது தெரியும்ல. பரமா, நான் என்ன பண்றேன்னு யோசிச்சுதான் இத பண்றேன். அதுவும் நான் உன்னையும் என்னையும் காப்பாத்திக்க தான் இத பண்றேன். அவங்கள சத்தியம் பண்ண சொல்லு. டேய், நான் தான் பண்றேன்னு சொல்றேன்ல பரமா. இளமதி ஆசைப்படும் போது நான் அதை கண்டிப்பா பண்றேன். இல்லம்மா, வேணாம்மா. எதுக்குமா நீங்க போய் சத்தியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு? பரமா, அதெல்லாம் நீ எதுக்கு வேணான்னு சொல்ற? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். என் புள்ள என்ன நம்புறான், எனக்கு அது போதும்டா. வேற யார் என்ன பேசினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் பையன் மேல சத்தியம். எனக்கும் நடந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது ஓ மேல சத்தியம் பரமா. என்னம்மா நீங்க பார்த்தல்ல? போதுமா உனக்கு?